நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறேன் இசப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய அன்பினாலும் ஆண்டவரே வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு சோதரம் ஆண்டவரே. இசப்பா, அந்த நாளை நீங்கள் ஆசீர்வித்து தந்ததுக்காக உமக்கு நன்றி இசப்பா. அந்த வேலையிலும் நீங்கள் பேசும்படியாக கூட செபிக்கிறோம். உங்கள் நாமும் உம்முடைய சித்தம் உம்முடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லா துதி கன மகிமையெல்லாம் நமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த ஜாஸ்வா டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஒரு சிறு பாடலை பாடுகிறேன். சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும் கர்த்தனே எங்கள் கரம் தந்து என்றும் காத்திடும். சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவி தந்திடும். சித்தமோடு இந்த வேலை வந்திறங்கிடோ. வானந்திறந்தருளும் பல தானங்களை இந்நேரம் அதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே. தேனிலோ மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். தேனிலோ மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். என்னை முற்று மாற்றிட உன்னத பல நூற்றிடும். இன்னும் இன்றும் ஈசனைவும் நல்வரங்கள் ஈந்திடும். கண்ணீர்களில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும். கண்மலையும் மெய்ப்பரும் என் காவலும் நீரே. வானந்திறந்தருளும் பல தானங்களை இந்நேரம் அதில் வானவனை ஞானமுள்ள வல்ல குருநாதனை. தேனிலோ மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். தேனிலோ மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை நடத்தி வருகிற கிருபைக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த 11 மாதத்திலையும் கூட கர்த்தர் நம்மளை எவ்வளவாக நடத்தி வந்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுவோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா. இதில் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஒருவேளை இந்த இடத்துல நாம் பார்ப்போமானால் தாவீது அநேக நெருக்கங்கள் பட்ட வேளையில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் தெய்வனாகிய கர்த்தருக்குள்ளாக அவர் திடமனதாக இருந்ததினாலே அந்த நெருக்கத்தில் இருந்து அவர் விடுதலை பெற்று அந்த எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நெருக்கப்பட்ட வேளையிலும் கூட அவன் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்தபடியினால் எல்லாவற்றையும் அவர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதான் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா. ஒருவேளை சிறைப்பட்ட அந்த ஜனங்களை அவர் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். ஒருவேளை பார்த்தீங்கன்னா மற்றவங்க அவர் கல்லை எறிதாங்க. ஒருவேளை அவர் பட்ட நெருக்கங்களுக்கு அளவே இல்லை. அவரை கூட்டிட்டு வந்த ஜனங்கள் எல்லாரையும் என்ன செஞ்சுட்டாங்க? சிறைப்பிடித்துட்டு போயிட்டாங்க. அதனால தாவீது மிகவும் நெருக்கப்படதான்
அவங்க என்ன செய்தாங்க? தாவீதை கல்லெறிதாங்க. ஆனாலும் அந்த வேளையிலும் கூட அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானாம்? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. ஒருவேளை நெருக்கத்தோடு நம்ம இருக்கிறோமா? ஒருவேளை நமக்கு எதிராக அநேக மனிதர்கள் எழும்புகிறார்களா? ஆனால் நாம் கர்த்தருக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தருக்குள்ளாக நாம் திடப்படுத்தி கொள்வதற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை அந்த நெருக்கத்தை மாற்றுவதற்கு, அந்த சிறையில் இருக்கிற ஜனங்களை மீட்பதற்கு ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். அதை யார் தெரிந்து கொண்டார்? தாவீது தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தார், தன்னை திடப்படுத்தி கொண்டார், தைரியப்படுத்தி கொண்டார். ஏன்னா விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்தார். எப்படியாவது இந்த ஜனங்களை மீட்கப்பட வேண்டுமானால், இந்த ஜனங்கள் எனக்கு எதிராக என்னே கல்லெறிதாங்க, ஆனாலும் கூட இந்த ஜனங்களை மீட்பதற்கு நான் ஒரே ஒரு வழி, ஆண்டவருடைய பாதம், கர்த்தருடைய பாதம். அவருடைய பாதத்தில் என் நெருக்கத்தை ஊற்றிவிடும் பொழுது அவர் நெருக்கத்தில் இருந்து எனக்கு விடுதலை கொடுக்க முடியும், அவரால் மாத்திரம்தான் முடியும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. ஆனால் அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இதே ஒரு நெருக்கமோ அல்லனா எது ஒரு பாடுகள் வரும் பொழுது நாம் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய நெருக்கத்தை மாற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நெருக்கத்திலே நாம் அநேக சோதனைகளை கடந்து வர முடியும். அநேக சோதனைகள் இருந்து ஆண்டவர் அதை தப்பித்து செல்வதற்கான ஒரு வழிவாசல்களை திறப்பார், பலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும்? பிடித்து கொள்ள வேண்டும். விடாப்பிடியாக பிடித்து கொள்ள ஆண்டவருடைய பாதத்தில் இருப்போமானால் அவர் நிச்சயமாகவே நம் நெருக்கத்தின் பாதையில் இருந்து நம்மளை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நெருக்கம் வரும் பொழுது அநேக நேரம் நாம் சோர்ந்து போகிறோம். என் பாடு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கூட நாம் முறுமுறுக்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோம். அப்படியல்ல, நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டுமானால், இதை எல்லாவற்றையும் தாண்டி நாம் செல்ல வேண்டுமானால் ஆண்டவருடைய பாதத்தில் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய நெருக்கத்தை மாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அநேக நேரம் நம்ம நினைக்கிறோம், பலனே இல்லை என்கிட்ட, இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், நான் இப்படி பலவீனத்தோடு தான் நான் வாழணுமான்னு சொல்லி கூட நீங்கள் அநேக நேரம் நினைப்பது உண்டு. ஆனால் அந்த நேரங்களில் கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு இருக்கிற இந்த பலவீனத்தை மாற்ற உமால் மாத்திரம்தான் முடியும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே நாம் இருப்போமானால் நிச்சயமாகவே நம் பலவீனத்தை மாற்றி நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு ஆண்டவர் தாவீதனோடு கூட இருந்தபடியினாலே அவர் என்ன செஞ்சார்? எல்லாவற்றையும், சகலத்தையும், அவருடைய ஜனங்களையும் எல்லாரையும் என்ன செஞ்சார்? மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்போமானால் நெருக்கத்தின் பாதையில் இருந்து அவர் நம்மளால் விடுதலை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதே போல் நாம் பார்ப்போமானால் என்னாகமத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் அதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தில் நமக்கு அழகாக ஒரு வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறதை நாங்கள் கேளுங்க. 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமின்றி பிழையாம் கண்டபோது அவன் முந்தி செய்ய வந்தது போல நிமிர்ந்து பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பினார். ஒருவேளை பினேகாஸ் இதில் நாம் பார்ப்போமானால் இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்ன செஞ்சார்? நாம் இந்த ஜனத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜா சொன்னதினாலே எப்படியாவது அவருடைய வாயிலிருந்து அந்த சபிக்கப்பட்ட வார்த்தை வர வேண்டும் என்று சொல்லி கூட அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? கடந்து போயிருக்கார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துக்கு போன உடனே அந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஒருவேளை ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதத்தை தடுக்க யாரால என்ன செய்ய முடியாது. ஆனால் கொடுத்தது ஆண்டவர். இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். பிழையாம் நிமிர்ந்து அந்த முகத்தை கூட என்ன செய்ய முடியல, நிமிர்ந்து பார்க்க கூடாதபடிக்கு அவன் தன் முகத்தை திருப்பி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆசீர்வாதத்துக்கு அடையாயிரு
இருக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அதை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை நான் பாவத்திலே சிக்கி இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னால் மீட்கப்பட முடியவில்லை என்று சொல்லி கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். அவர் சிந்தின ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. ஒருவேளை நாம் பாவத்தினாலே சிக்குண்டு போய் நாம் அநேக அழிவுக்கு நேராக கடந்து கொண்டு இருப்பீர்களானால் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் என் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுவோமானால் அது என்ன செய்வாரா? ஆண்டவர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பெரியும். அவர் ஆசீர்வாதத்தை நமக்கு ஊற்றுகிற தேவன். அதற்கு எதிராய் வருகிற எந்த ஒரு சாபமான காரியங்களாக இருந்தாலும் அவர் என்ன செய்வாராம்? அதை எடுத்து அப்புறப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே பார்த்தீங்கன்னா அதை நிமிர்ந்து பார்க்கக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை என்ன செய்கிறாரு? திருப்பி கொண்டு போகிறாங்க. ஒருவேளை ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரானால் எந்த ஒரு சாபமான வார்த்தைகளும் சரி, எந்த விதமான ஒரு பாவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது அது ஒன்றும் நம்மளை என்ன செய்யாது? சேதப்படுத்த மாட்டாது. ஆனால் நாம் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்புரவாகும் பொழுது நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு சகலத்தையும் நீ திருப்பி கொள்வாய். ஒருவேளை இழந்து போன எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை இழந்து போனதை நாம் திரும்பி பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி கூட நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அதற்கு ஒரே வழி, கர்த்தர் எப்படி தாவீதுடைய வாழ்க்கையை, நெருக்கத்தின் வாழ்க்கையை மாற்றினாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் அதான் சொல்ல, இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே அவர் இங்கே இந்த உலகத்திற்கு வந்தார். ஒருவேளை இழந்து போன எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுடைய பாவத்தில் இருந்து இந்த பாவத்தில் இருக்கிற இந்த இதிலிருந்து எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லி நீங்கள் அங்கராய்த்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை இதிலிருந்து எனக்கு ஒரு மீட்பு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பி ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் பாவங்களை அவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்பொழுது அவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இழந்ததை அவர் திரும்ப கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நம்மளோட ஆத்தும ரட்சிப்பை, ஆத்துமாவுகளை நம்மளுக்கு இன்னும் பலம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது, அவர் நம்மளை திடப்படுத்தும் பொழுது அவர் இந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பிக் கொள்வதற்கும் அவர் என்ன செய்கிறார்? நம்மளுக்கு வழி வாசல்களை திருப்பி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களில் நாங்கள் இழந்தோம். வீடு வாசல்களை இழந்தோம். ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் காணப்பட்டோம். எங்கள் அம்மா வீட்டில் அப்படி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் காணப்பட்டோம். எல்லாவற்றையும் இழந்து ஒரு உறவினர்கள் கூட நீங்கள் என்ன செய்தீங்கன்னு கூட கேட்க கூட யாரும் கிடையாது. ஆனாலும் அந்த வேளையிலும் கூட எங்கள் அம்மா அவ்வளவாக ஜெபித்தாங்க. எங்களுக்கு எப்படியாவது நீங்கள் விடுதலை தாங்கன்னு சொல்லி, எங்களையும் எங்கள் பிள்ளைகளை எப்படியாவது நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா கண்ணீரோடு நடு ஜாமங்களில் ஜெபிப்பது உண்டு. அவங்க அப்படி ஜெபிப்பாங்க. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாளிலே இந்த வீடு எல்லாம் விட்டோம். எல்லாரும் சொன்னாங்க, இவள் ஜெபம் செய்து என்ன பிரயோஜனம்? இவங்க ஜெபத்தை யார் கேட்டிருக்கா? இன்னைக்கு பாரு நடு ரோட்டில் வந்து இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு நிற்காங்கன்னு சொல்லி எல்லா உறவினர்களும் பேசினாங்க. யாருமே கண்டுக்கிடலை. ஆனாலும் ஒருவர் எங்களை தேடி வந்தார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா எல்லாரும் மரிச்சிருவோம், இனி இந்த வாழ்க்கை வாழ வேண்டாம், இனி இந்த 3 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, இது எப்படி பிள்ளைகளை நான் கரையேற்ற முடியும்னு சொல்லி எங்கள் அப்பா கதறினாங்க. ஆனாலும் ஆண்டவர் எங்களை தேடி வந்ததினாலே நாங்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த அம்மா ஜெபத்தை கேட்டாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருக்குள்ளாக அவர்களை திடப்படுத்தி கொண்டதினாலே இன்று நாங்கள் உயிரோடு கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா. இவ்வளவாக எங்களை சாட்சியாக நடத்தின தேவன் உங்களை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எந்த இடத்தில் நாங்கள் வெட்கப்பட்டனோ அந்த இடத்திலே ஆண்டவர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மளால் இழந்து போன நேரங்களில் கூட எந்த உறவினர்களும் வரமாட்டாங்க, யாரும் நம்மளை விசாரிக்கவும் வரமாட்டாங்க. ஆனால் நம்மளை தேடி வருகிற ஒரே தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை இழந்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், ஒருவேளை வீடு வாசல்களை இழந்து போய் இருக்கலாம்,
உற்றார் உறவினர்களை இழந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த வேளையில நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது அவர் உங்களை தேடி வருகிறவர். ஹல்லேலூயா. ஒருவேளை கண்ணீரோடு நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி கூட நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் மாற்ற என் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. மனுஷனால் கூடாதது என் தேவனால் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை மனிதர்கள் நம்ம முகத்தை தான் பார்ப்பாங்க, ஆண்டவர் நம் இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயத்தின் பாரத்தை அவர் பார்க்கிறார். ஒருவேளை நீங்கள் வியாதியோடு கூட, கண்ணீரோடு கூட, கடன் பாரத்தோடு கூட எதையோ ஒன்றை நீங்கள் இழந்து போய் இருந்தீர்கள். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை மட்டும் நீங்கள் தேடுங்கள். அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வாராம்? திடப்படுத்துவார். அப்படிதான் எங்கள் அம்மா ஜெபித்தாங்க. அதனால தான் இன்னைக்கு அவங்க பிள்ளைங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருப்பீர்களானால் ஆண்டவரை தேடுங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவனால் எல்லாம் கூடும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால் எல்லாவற்றையும் அவர் இழந்தார். அவர் வியாதியினாலே அவர் கஷ்டப்பட்டாரு. ஆனாலும் எல்லாரும் நண்பர்கள் வந்தார்கள். அவர் என்ன செஞ்சாங்க? அவரை எப்படியோ எல்லாம் பேசினாங்க. ஆனாலும் கூட உங்களுடைய பாவமாக இருக்குமோ எல்லாம் பேசினாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை அவர் எல்லாவற்றையும் இழந்தார். மறுபடி இரட்டத்தனையான பலனை கொடுத்து அவர் என்ன செஞ்சார்? இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருந்தாங்க. எதையெல்லாம் இழந்தாரோ அதை எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார். சகலத்தையும் அவர் என்ன செஞ்சாரு? திருப்பி இரட்டத்தனையாய் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லா தடைகளும் மாற வேண்டுமானால் ஆண்டவரை நாம் தேட வேண்டும். எப்படி நாம் தேட வேண்டும்? விசுவாசத்தோடு நாம் தேடும் பொழுது யோபுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தது போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை பார்த்தீங்கன்னா அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லி எவ்வளவு விசுவாசத்தோடு இருந்தாரோ அதே போல நாமளும் விசுவாசத்தோடு ஜெபிப்போமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கூட நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அதான் சொல்கிறார், சகலத்தை நீ திருப்பிக் கொள்வாய். தாவீது நெருக்கத்திலிருந்து எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போனவர்களை திருப்பிக் கொண்டார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் திருப்பிக் கொள்வார். ஆனால் ஒன்றே ஒன்று, ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவரிடத்தில் நம்மளை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக அதே போல் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். மூன்றாவதாக யோபுடைய வாழ்க்கையை கர்த்தர் சிறையிருப்பை மாற்றி அவருடைய வியாதியை மாற்றி இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தது போல, இரட்டத்தனையாக திருப்பி கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையும் அவர் இரட்டத்தனையாக திருப்பி கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு நாம் தேட வேண்டும், நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அதே போல் இந்த உலகத்தின் வாழ்வை மாத்திரமல்ல, அந்த நித்தியமான ஒரு வாழ்க்கையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களின் ஆண்டவருடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அப்படியே ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, நீ சகலத்தை நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னது போல் ஆண்டவரே ஏசப்பா, யாரெல்லாம் உம்முடைய பாதத்திலே காத்திருக்காங்களோ சாமி, அவங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் ஏசப்பா, எதையெல்லாம் இழந்து போனாங்களோ அதை திருப்பி கொடுக்கும்படியாய் இந்த தேவனாய் கத்து நீர் உதவி செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு கஷ்டத்தோடு கவலையோடு ஆண்டவரை இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீர் அவர்களை விசாரிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். எங்களை தேடி வந்த தேவன் நீர் தகப்பனே, அதே போல் அவர்களை நீ தேடி போகிறீர் என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை உம்முடைய பாதத்திலே காத்திருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. யாரெல்லாம் இப்போ நோக்கி பார்க்காங்களோ சாமி, அவங்க கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு நீர் விடுதலை கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஈசப்பா, நீர் விடுதலையின் நாயகன் தகப்பனே. அப்பா,
உம்மால் மாத்திரம்தான் சாமி எல்லாம் கூடும் ராஜா. அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்யும்படியாய் கூட செபிக்கிறோம். ஒரு மாற்றத்தை நீர் கொடுக்கும்படியாய் கூட செபிக்கிறோம். ஏசப்பா, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை நீர் கொடுக்கும்படியாய் கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. திருமணத்துக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஏசப்பா, திருமண காரியங்களை நீ நடத்தி கொடுக்கும்படியாய் கூட செபிக்கிறோம். எதையெல்லாம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் என் தேவனாய் கர்த்தர் நீர் அற்புதம் செய்வீராக. நிறைய அதிசயங்களை செய்யும்படியாய் கூட செபிக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படியாய் கூட செபிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னது போல யாரெல்லாம் உம்மை நோக்கி இப்போ பார்க்குறாங்களோ ஏசப்பா, அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கூட செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமையெல்லாம் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you.